ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 10 மேக்ஸ்ல இருந்து பாலினாமியல் செகண்ட் சாப்டர் பாலினாமியல் பார்க்க போறோம். ஆக்சுவலி போன வீடியோ வந்து நான் வந்து ரியல் நம்பர்ஸ் போட்டிருந்தேன். யாரும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த வீடியோஸ் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு வீடியோஸ் போடுறோம். அண்ட் இருக்கிற எல்லா ஃபார்முலாஸுமே இதுல நான் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருப்பேன். அண்ட் என்னென்ன தியரம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கும், ஸோ அதையுமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிப்பேன். உங்களுக்கு வந்து எம்சிக்யூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து கேஸ் ஸ்டடிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மோஸ்ட்லி சென்டம் அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் போர்டு எக்ஸாம்க்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்ப நம்ம சாப்டருக்குள்ள போலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ இப்ப பாலி அப்படின்னா என்ன? எல்லாருமே லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. பாலினாலே மினி, நிறைய. ஓகேவா? சோ மினின்னு அர்த்தம். நாமியல்ஸ் அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். பட் இங்க அல்ஜிப்ரால நாமியல்ஸ் அப்படின்னா டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப நிறைய டேர்ம்ஸ் இருக்கிறத வந்துட்டு நம்ம பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ டிகிரி ஆஃப் எ பாலினாமியல். இப்ப டிகிரி ஆஃப் எ பாலினாமியல் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பாலினாமியல்ல எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் டிகிரின்னு சொல்லுவோம். இங்க வந்துட்டு எக்ஸ் பவர் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 1 இருக்கு, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப இந்த பாலினாமியல்ல எது ஹையஸ்ட் பவர்? 2 தான் ஹையஸ்ட் பவர். சோ இங்க டிகிரி வந்து 2. ஓகே, இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்துட்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் எக்ஸ் மட்டும் தான் இல்ல, நம்ம ஏன்னு எழுதலாம், இல்ல பி இல்லைன்னா ஒய் எதுனாலும் எழுதலாம். மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்ன்னு எழுதுறது உங்களுக்கு ஈஸியா, நமக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி கோஎஃபிஷியன்ட் எல்லாம் வந்துட்டு இப்போ ஆக்சுவலி பாலினாமியல்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? இப்போ ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி. அப்போ இதுல எக்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு என்ன சொன்னேன் நானு, எக்ஸ்ன்றது வேரியபிள்ஸ். அண்ட் வந்து இந்த ஏ அண்ட் பி இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ். அண்ட் சின்றது என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? சின்றது கான்ஸ்டன்ட். சோ ஒரு பாலினாமியல் தான் ஆக்சுவலி வந்துட்டு இந்த பாலினாமியல்ல இப்ப இந்த பிளஸ் இல்லைன்னா மைனஸ் இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் வச்சு கனெக்ட் பண்ணி எழுதுறது. சோ இதெல்லாம் வந்து ஒரு பாலினாமியல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான திங்ஸ். ஓகேவா? சோ இது எல்லாமே நீங்க பாலினாமியல்ஸ் தெரிஞ்சுக்கிற ஒரு பேசிக்கானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாலினாமியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நான் சொன்னேன்னா, ஸோ ஏ எக்ஸ் பவர் என் அண்ட் இதை வந்துட்டு நம்ம எய்தர் டிசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா அசெண்டிங் ஆர்டர்ல தான் எழுதணும். ஓகே, பவர்ஸை மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. ஒன்று பவர்ஸ் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும், இல்லைன்னா பவர்ஸ் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இதுதான் வந்து பாலினாமியல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நான் சொன்னேன்னா, ஸோ எக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வேரியபிள் அண்ட் ஏ இதெல்லாம் வந்துட்டு இது அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் அப்படின்ற பாத்தீங்கன்னா, இப்போ டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹையஸ்ட் பவர் வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த பாலினாமியல் பேர் என்ன? லீனியர் பாலினாமியல். அதுவே ஹையஸ்ட் பவர் 2 இருந்துச்சுன்னா அந்த பாலினாமியல் பேர் குவாட்ரட்டிக் பாலினாமியல். அதுவே ஹையஸ்ட் பவர் 3 இருந்துச்சுன்னா அது பேர் கியூபிக் பாலினாமியல். அண்ட் ஹையஸ்ட் பவர் 4 அண்ட் அபோவ் இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து குவாட்ரிக், குயின்டிக். இதெல்லாம் ஆக்சுவலி ஹையர் டிகிரி உங்களுக்கு இந்த டாபிக்ல உங்களுக்கு இந்த 10th கிடையாது, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கியூபிக் பாலினாமியலுமே உங்களுக்கு ஒரு சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி அந்த சம் பக்கத்துல ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்க புக்லேயே பாட்டம்ல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. உங்க புக்ல வந்து எந்தெந்த கொஸ்டின் அந்த ஸ்டார் கொடுத்துருக்காங்களோ அது மோஸ்ட்லி போர்டு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் எனிவேஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பாலினாமியல் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் டிகிரி என்னன்னா, லீனியர் பாலினாமியல் ஹையஸ்ட் பவர் 1 இருந்துச்சுன்னா லீனியர் பாலினாமியல், ஹையஸ்ட் பவர் 2 இருந்துச்சுன்னா குவாட்ரட்டிக் பாலினாமியல், ஹையஸ்ட் பவர் 3 இருந்துச்சுன்னா கியூபிக் பாலினாமியல். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ நான் நாமினல்னா டேர்ம்ஸ் சொன்னேன்னா, இப்போ ஒரே ஒரு டேர்ம், மோனோனா ஒரே ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா மோனோமியல். அண்ட் பைனா 2ன்னு அர்த்தம். அப்ப 2 டேர்ம் இருந்துச்சுன்னா அது பேர் பைனோமியல். அண்ட் ட்ரைனா 3ன்னு அர்த்தம். அண்ட் 3 டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் ட்ரைனோமியல். ஸோ இது வந்து பாலினாமியல் டைம் பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸ். ஓகேவா? எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அதோட டைப்ஸ் மோனோமியலா, பைனோமியலா, ட்ரைனோமியல். ஆல்ரெடி இது எல்லாமே நீங்க லோயர் கிளாஸஸ்ல படிச்சதுதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் பாலினாமியல். இப்ப வேல்யூ ஆஃப் பாலினாமியல் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, இப்ப பாலினாமியல் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப ஃபைண்ட் பி ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்ப பி ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்ப வந்துட்டு இந்த எக்ஸ் இருக்க இடத்துல நீங்க இந்த 2 இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ, இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது எக்ஸுக்கு பல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்ப எக்ஸுக்கு பல சப்ஸ்டியூட் பண்ணா இங்க 2 அண்ட் எக்ஸுக்கு பல நான் 2 போடுறேன். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் அதனால 2 ஸ்கொயர் பிளஸ் 3x எக்ஸுக்கு பல 2 போடுறேன் அண்ட் -5. அண்ட் நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணா 2 ஸ்கொயர் வந்து 4 பிளஸ் 3 2s are 6 -5. நெக்ஸ்ட் அகைன் சிம்பிளிஃபை பண்ணா 2 4s are 8 அண்ட் பிளஸ் 6 -5. ஸோ இது ஓவரால் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு இதோட வேல்யூ என்ன கிடைக்குது?
9 அப்படின்னு கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து நான் இதுல கொடுத்துருக்க மாதிரியே எந்த கொஸ்டின் ஆனாலும் ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க போர்டு எக்ஸாம்ல நிறைய பேர் வந்துட்டு வெறும் சிம்பிளா இப்போ பி ஆஃப் டூனா அப்படியே நீங்க வந்துட்டு இந்த இடத்துல ஒரே லைன்ல இந்த டூ இந்த இடத்துல சப்ஸ்ட் பண்ணி ஈக்குவல் டு 9 நிறைய பேர் இந்த இடத்துல எழுதிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஸ்டெப்ஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருக்கும். ஏன்னா ஸ்டெப் மார்க் வந்துட்டு இருந்தாதான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்துட்டு எந்தெந்த கொஸ்டின்ல வந்துட்டு டயக்ராம் நெசசரியோ எந்தெந்த கொஸ்டின்ல ஃபார்முலா நெசசரியோ ஸோ அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு சென்டெம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபார்முலாஸ் எழுத மாட்டீங்க, ஸ்டெப்ஸ் எழுத மாட்டீங்க, அந்த எந்தெந்த கொஸ்டின் டயக்ராம் நெசசரியோ டயக்ராம் போட மாட்டீங்க. டயக்ராம்ஸ்ல பார்ட்ஸ் இருக்கணும். அந்த கிராஃப் ஷீட்னா ஸ்கேல் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ ஸ்கேல் வேல்யூஸ் நீங்க கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்க பேப்பர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் மார்க்ஸ் வந்து இது எல்லாமே தான் உங்க சென்டெம்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அண்ட் வந்துட்டு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இது டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க வந்து ஏன்னா இப்ப போர்டு எக்ஸாம்க்கு டேஸ் கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்ப நீங்க வந்து நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்க டைம் சேவ் ஆகும். ஓகேவா? ஏன்னா அப்புறம் எனக்கு எல்லாமே நான் எழுதி பிராக்டிஸ் பண்ணி எனக்கு டைம் பத்தல நிறைய பேர் சொல்லுவீங்க மேத்ஸ்ல. ஸோ நம்ம எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா நீங்க சென்டம் வாங்கிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போவோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஜீரோஸ் ஆஃப் ஏ பாலினாமியல். இப்ப ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் இப்ப நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். இப்ப பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4. இப்ப இங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப இதை வந்துட்டு நம்ம இந்த வேல்யூல சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு 0 கிடைச்சுன்னா அதுதான் ஜீரோ ஆஃப் ஏ பாலினாமியல். ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு இதை நம்ம இங்க சால்வ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப வந்து எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துருந்தாங்க. கரெக்டா? ஓகே, இப்ப நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 போடுறேன். ஓகேவா? எக்ஸுக்கு -1 போடுறப்ப அப்ப எக்ஸுக்கு என்ன பண்ணும்? -1. பி ஆஃப் -1 ஈக்குவல் டு -1 த ஹோல் ஸ்கொயர் -3 இன்ட்டு -1 இன்ட்டு -4. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து -1 ஸ்கொயர் பண்ணா +1 -3 இன்ட்டு -1 வந்து என்ன ஆயிரும்? எனக்கு +3 ஆயிரும் அண்ட் -4 அண்ட் 1 + 3 வந்து 4 -4. ஸோ இப்ப இது வந்து ஈக்குவல் 4 - 4 0 கிடைச்சிருதா? ஓகே, இப்ப அதே மாதிரி இப்ப பி ஆஃப் 4 ஏன்னா x = 4 கொடுத்துருக்காங்க. ஸோ x = 4 கொடுக்குறப்ப அப்ப பி ஆஃப் x = நான் 4 போடுறேன். அப்ப 4 ஸ்கொயர் -3 இன்ட்டு x = 4 போடுறேன் அண்ட் இங்க -4. ஓகே, 4 ஸ்கொயர் என்ன? 16 -3 2s are 12 -4. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 16 -12 -4 என்ன வரும்? -16. ஸோ அப்ப இதை வந்து சால்வ் பண்ணும்போது எனக்கு 0. ஸோ அப்ப இதுதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்ப வந்து எனக்கு x = -1 and x = 4 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்க எனக்கு கொடுக்கல. ஸோ அப்ப எப்படி நம்ம ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அதையும் உங்களுக்கு இங்க நான் சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துறேன். ஸோ அது இப்ப வந்துட்டு x = 4 and x = -1 கொடுக்கல. ஸோ கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். இப்ப இதே சம்மை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்ப இதே சம் எடுத்துக்குவோம். ஸோ இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அந்த மெத்தட் ஃபாலோ பண்றோம். இப்ப பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -3x -4. ஸோ இதை நான் வந்து மிடில் டேர்ம் ஸ்பிளிட் பண்றேன். எப்படி ஸ்பிளிட் பண்றேன்? எக்ஸ் ஸ்கொயர் -4x plus x -4. ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸை நான் காமனா எடுத்துக்கிறேன். எக்ஸை காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? எக்ஸ் -4 வருமா? அண்ட் இந்த 2 டேர்ம்ல நெக்ஸ்ட் இருக்க 2 டேர்ம்ஸ்ல நான் வந்து 1 காமனா எடுத்துக்கிறேன். 1 காமனா எடுத்தோம்னா எக்ஸ் -4. ஸோ இப்ப இதுல சேம் ரூட் என்ன? எக்ஸ் -4 அண்ட் அனதர் ரூட் வந்து எக்ஸ் +1. ஸோ இப்ப வந்துட்டு பாலினாமியல்னாலே நம்ம ஈக்குவல் இது ஜீரோஸ் தானே. ஸோ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம போடுறோம்னா இப்போ எக்ஸ் -4 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் அனதர் வேல்யூ எக்ஸ் +1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 4ம் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -1 தான் இதோட
ரூட். ஓகேவா, இதோட ஜீரோஸ். சோ அப்ப ஜீரோஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி இப்ப -1 4 அண்ட் கண்டுபிடிச்சோமா, அதான கொடுத்துருந்தாங்க. இப்ப அது கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த மிடில் டேர்ம் எப்படி ஸ்பிளிட் பண்றது அப்படின்றது தெரியாது. சோ அதையே நான் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப மிடில் டேர்ம் எப்படி நம்ம மிடில் டேர்ம் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆக்சுவலி இங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எதுவுமே கொடுக்கலன்னா நான் என்ன சொன்னேன், 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிபிள் பண்ணுங்க. சோ -4 1 into -4 -4. சோ அடுத்து வந்துட்டு மிடில்ல வந்துட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு, -3 இருக்கு. ஓகே, இப்ப நான் வந்துட்டு ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கணும். சோ 2 நம்பர்ஸ் எடுக்கிறப்ப எனக்கு வந்து மல்டிபிள் பண்ணா -4 வரணும். ஓகேவா, சோ மல்டிபிள் பண்ணா என்ன வரணும், எனக்கு -4 வரணும். அண்ட் அதே சேம் 2 நம்பரை ஆட் பண்ணா எனக்கு -3 வரணும். சோ அப்ப நானு -4 and 1 எடுக்கிறேன். இப்ப வந்துட்டு நான் 2 and 2 எடுக்கிறேன். சோ 2 into 2 4 தான். ஆனா 2 into ஆட் பண்ண 3 கிடைக்குமா, வராது. அதே மாதிரி எனக்கு -4 கிடைக்கணும். அப்போ -2 + 2நாலும் எனக்கு -4 கிடைக்கும், ஆனா -3 கிடைக்காது. ஓகேவா, சோ அப்ப எனக்கு -4 and 1 எடுக்கிறப்ப எனக்கு -4 கிடைச்சிருது. அதுவே -1ஐயும் +1 ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து -3 கிடைச்சதா. சோ அப்ப இதுதான் நான் வந்து ஸ்பிளிட் அந்த மிடில் டேர்முக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப -4 + x. ஓகே, சோ 1 ஆட் பண்றப்ப எனக்கு -3 இங்க கிடைச்சது இல்லையா. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு மிடில் டேர்மை ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா, சோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் எழுதுங்க அண்ட் ஆன்சர் வந்துட்டு பாக்ஸ் போடுங்க. ஓகேவா, சோ எல்லாமே நீட்டா பிரசென்ட் பண்ணுங்க. ஓகேவா, அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே நீட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து ஜீரோஸ் ஆஃப் எ பாலினாமியல். ஓகேவா, ஓகே, இப்ப அதுவே நம்ம கிராஃப்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். ஓகேவா, சோ இப்ப குவாட்ரடிக் பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு கிராஃப்ல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் லீனியர் பாலினாமியல். இப்ப லீனியர் பாலினாமியல் நான் சொன்னேன் ஹையஸ்ட் பவர் 1 இருக்கணும். சோ லீனியர் பாலினாமியல் எத்தனை ஜீரோஸ் இருக்கும் அண்ட் எத்தனை ஜீரோஸ் இருக்கும் அப்படின்றத பாத்துரும். அண்ட் ஜீரோஸ், ஃபேக்டர்ஸ், ரூட்ஸ், சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஏன்னா ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னாலும் நீங்க இப்ப நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல தான் பண்ணணும். ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல்னாலும் சேம் அதே மீனிங் தான். அண்ட் வந்து இப்ப ஃபேக்டர்ஸ் ஆஃப் பாலினாமியல், சொல்யூஷன் ஆஃப் பாலினாமியல், சோ எல்லாமே சேம் தான், எல்லாமே இதே மெத்தட்ல தான் பண்ணணும். ஓகே, இப்ப லீனியர் பாலினாமியல் இப்ப வந்துட்டு அந்த பவர் ஹையஸ்ட் பவர் 1 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரே ஒரு ரூட் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுவே குவாட்ரடிக் பாலினாமியல் ஹையஸ்ட் பவர் எத்தனை 2, அப்போ எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 2 ரூட்ஸ் இருக்கும். அதுவே கியூபிக் பாலினாமியல்னா எத்தனை ரூட்ஸ் இருக்கும், 3 ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா, சோ இப்ப அதை வந்து கிராஃப் வைஸா நம்ம பார்க்கலாம். இப்ப இது வந்து லீனியர் பாலினாமியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோ இதோட கிராஃப் வந்து நான் என்ன சொன்னேன், ஒரே ஒரு ரூட் இருக்கு. இதோட கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் நம்ம எந்த இடத்துல இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் வந்துட்டு ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி, உங்களுக்கு எல்லாம் டவுட் வரும், ஏன் நீங்க y ஆக்சிஸ்ல இன்டர்செக்ட் ஆகுது, ஏன் அதை ரூட் சொல்லக்கூடாதானா, நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க இந்த நம்பர்ஸ் நம்ம ஜீரோஸ் இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இங்க எக்ஸுக்கு பயில தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு இந்த y = 0 கிடைக்குது. கரெக்டா, அந்த பாலினாமியல்ல இருந்து 0ன்னு கிடைக்குது. சோ அதனால நான் இதை வந்து எக்ஸ்ல இன்டர்செக்ட் ஆறது பாக்குறேன். இப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்குது அப்படின்னா நம்ம ஒய்ல இன்டர்செக்ட் ஆறதை பார்ப்போம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா நம்ம எக்ஸ்ல இன்டர்செக்ட் ஆற எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அதுதான் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ். சோ லீனியருக்கு எனக்கு ஒரே ஒரு ரூட் தான் கிடைக்கும், ஏன்னா எக்ஸ்ல ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா, சோ இது வந்து லீனியர் பாலினாமியலோட கிராஃப். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து குவாட்ரடிக் பாலினாமியல். குவாட்ரடிக் பாலினாமியல் சில கேசஸ் இருக்கு. ஓகேவா, 1 by 1 பார்ப்போம். இப்ப குவாட்ரடிக் பாலினாமியல்ல இப்ப இந்த ஏன்னா என்ன சொன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, சோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா நமக்கு வந்து இப்ப பாலினாமியல் வந்துட்டு இப்ப குவாட்ரடிக்ல பாரபோலாவா கிடைக்கும். ஓகேவா, இப்ப வந்து லீனியர்ல எப்படி கிடைச்சது, லீனியர்ல ஸ்ட்ரெயிட் லைனா கிடைச்சதா, பாரபோலா அதாவது குவாட்ரடிக்ல இருந்து பாரபோலாவா கிடைக்கும். அது ஏ கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா அப்போர்டு பாரபோலாவா இருக்கும். அதே மாதிரி நான் குவாட்ரடிக்னா எத்தனை சொன்னேன், 2 ரூட்ஸ் இருக்கா. சோ எக்ஸ்ல வந்துட்டு 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா. சோ அப்ப இது வந்து எனக்கு 2 ரூட்ஸ். ஓகேவா, நம்ம இப்ப இந்த சம் தானே பார்த்தோம், எக்ஸ் = நமக்கு -1 and 4. அப்ப எக்ஸ் = -1 ஒரு ரூட், எக்ஸ் = 4 ஒரு ரூட். ஓகேவா, சோ வந்துட்டு இது அப்ப 2 ரூட்ஸா. இது வந்து எக்ஸ் இப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஏ
வந்து கிரேட்டர் தென் 0, அதனால அப்போர்ட் பேரபோலா. இப்ப வந்து ஏ லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு டவுன்வர்ட் பேரபோலாவா கிடைக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு கேஸ். சோ ஏ கிரேட்டர் தென் 0 வந்தா அப்போர்ட் அண்ட் ஏ லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா டவுன்வர்ட் பேரபோலா. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கேஸ் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப இதுல வந்து இன்டர்செக்டே ஆகல அப்படின்னா இதுல வந்து ஜீரோஸே கிடையாது. இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இன்டர்செக்டே ஆகலைன்னா இங்க வந்துட்டு ஜீரோஸே கிடையாது, ரூட்ஸே கிடையாது. ஓகேவா, சோ அதேதான் ஏ வந்து லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா டவுன்வர்ட். ஓகேவா, இப்ப அதுவே வந்து இங்க ரூட் வந்துட்டு 0 தான், ஏன்னா இன்டர்செக்ட் ஆகல. ஆனா வந்து ஏ கிரேட்டர் தென் 0, சோ அப்போர்ட் பேரபோலாவா கிடைக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஒன்லி ஒன் ரூட்டும் கிடைக்கலாம், ஒரு இடத்துல மட்டும் இன்டர்செக்ட் ஆகலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏ கிரேட்டர் தென் 0 இருக்கப்ப அப்போர்ட் கிடைக்குது, ஒரு இடத்துல மட்டும் இன்டர்செக்ட் ஆகுது. சோ அதே மாதிரி ஏ லெஸ் தென் 0 இருக்கப்ப டவுன்வர்ட் பேரபோலாவா கிடைக்குது அண்ட் வந்து நமக்கு ஒரே இடத்துல மட்டும் இன்டர்செக்ட். ஸோ இந்த 3 கேசஸ் வந்துட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம பாத்துக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து கியூபிக் ஈக்குவேஷன், கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கியூபிக் பாலினாமியல் எத்தனை ரூட்ஸ் இருக்கும், இதுல ஹையஸ்ட் பவர் 3. அப்ப நமக்கு 3 ரூட்ஸ் இருக்குமா. சோ கியூபிக் பாலினாமியல் கிராஃப் வந்து இப்படிதான் இருக்கும். சோ இதுல எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 இடத்துல 3 பிளேசஸ் இன்டர்செக்ட் ஆகுதா. சோ இது ஒரு ரூட், இது ஒரு ரூட் அண்ட் இது ஒரு ரூட். சோ 3 ரூட்ஸ் இருக்குதா. சோ இதுதான் வந்துட்டு பாலினாமியல் வந்து நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல நம்ம பாக்குறது. ஓகேவா, சோ இதுமே உங்களுக்கு சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்டா பார்க்க போற டாபிக் என்னன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். இப்போ வந்து லீனியர் பாலினாமியல் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பிஆ. சோ இங்க எக்ஸ் பவர் 1 இருக்கு, சோ அதனால இது லீனியர் பாலினாமியல். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பி ஆஃப் ஆல்பா, நம்ம இப்ப ஜீரோஸ் அப்படின்னாலே என்ன, அந்த பாலினாமியல் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு வரணும். நான் வந்து என்ன எடுத்துக்கணும், இது எக்ஸுக்கு பதிலா நான் இப்ப ஏதாவது ஒரு நம்பர் போறப்ப எனக்கு 0ன்னு வரணும் இல்லையா, நான் அது வந்து ஆல்பா அப்படின்னு நம்மள அசியூம் பண்ணிக்குவோம். சோ பி ஆஃப் ஆல்பா அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோம்னா, இப்ப அந்த ஆல்பா பதிலா நம்ம வந்துட்டு பி ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு, அப்ப ஜீரோஸ்னா ஈக்குவல் டு 0வா. சோ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இப்ப பி ஆஃப் ஆல்பா ஈக்குவல் டு 0வா. சோ அப்ப நமக்கு ஏஎக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு போடலாமா. இப்ப எனக்கு எக்ஸுக்கு பதில நம்ம ஆல்பா போனோம். அப்ப ஏ ஆல்பா பிளஸ் பி ஈக்குவல் டு 0. சோ இப்ப ஏ ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி. இப்ப எனக்கு ஆல்பா மட்டும் வேணும்னா மைனஸ் பி பை ஏ. சோ நம்ம ரூட் கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட்லயும் நம்ம பண்ணலாம். இப்ப வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்க கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க அதவே கூட எடுத்துக்கோம், 2x plus 15 இருக்கு. ஓகேவா, சோ p of x equal to 2x plus 15. சோ அதுவே நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ நான் எனக்கு இதோட ரூட் வேணும். ஓகேவா, சோ இதோட ரூட் கண்டுபிடிக்கிறது இப்ப x equal to 0, இப்போ இந்த இது பாலினாமியல் equal to 0 இல்லையா. சோ அப்ப வந்துட்டு நான் என்ன போடுறேன், நானு 2x equal to minus 15. அப்ப x equal to minus 15 by 2. சோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு அந்த வர வேல்யூஸ் தான் வந்துட்டு ரூட். ஓகேவா, சோ நம்ம இப்ப டைரக்டா நம்ம வந்துட்டு இப்ப மைனஸ் இப்ப இந்த மாதிரி சால்வ் பண்ணி போட்டுடலாம், இல்லைன்னா நம்ம டைரக்டா எப்படி போட்டுடலாம், நம்ம வந்துட்டு இந்த மைனஸ் பி பை ஏ போட்டும் நம்ம பண்ணிடலாம். ஓகேவா, சோ இப்ப இது உங்களுக்கு நல்லா ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ இது வந்து லீனியர் பாலினாமியல்ல பாக்குறது. ஓகேவா, சோ இது வந்து லீனியர் பாலினாமியல் நம்ம பாக்குறது. ஓகேவா, சோ இல்லைன்னா நம்ம கிராஃப்ல போட்டாலும் இப்ப மைனஸ் 15/2 வந்துட்டு என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் 7.5 வருதா. சோ அப்ப வந்துட்டு நம்ம இதை வந்து நம்ம சிம்பிளை பண்றதுக்கு இது இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, சோ இது வந்து லீனியர் பாலினாமியல். சோ அதே மாதிரி குவாட்ரடிக் பாலினாமியல்னா இப்ப சம் ஆஃப் ஜீரோஸ். ஓகேவா, இது ஆல்பா பிளஸ் பீட்டா. ஏன்னா குவாட்ரடிக்னா நான் எத்தனை ரூட் சொன்னேன், 2 ரூட் சொன்னேன். அப்ப ஆல்பா ஒரு ரூட், பீட்டா ஒரு ரூட். ஓகேவா, சோ 2 ரூட் எடுக்கிறோம். சோ 2 ரூட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரி தான். இப்ப இந்த மைனஸ் இந்த இதை வச்சு நம்ம வந்துட்டு அந்த மிடில் டேர்ம் எடுத்தோ, ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் எடுத்தோ, இல்ல இந்த ப்ரீ ஃபேக்டர் எடுத்தோ கண்டுபிடிக்கிறப்பல இந்த மெத்தட்ல நீங்க போடலாம். ஓகே, சோ அத சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா இப்போ இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கு, இப்ப மைனஸ் பினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் வந்து ஏனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். சோ இந்த மாதிரி போட்டும் நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் அதே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இல்ல ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா சி பை ஏ. சோ சின்றது கான்ஸ்டன்ட் அண்ட் ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அண்ட் அதே மாதிரி கியூபிக் பாலினாமியல்ல சம் ஆஃப் ஜீரோஸ் இங்க வந்துட்டு என்னன்னா கியூபிக் பாலினாமியல்ல நமக்கு 3 ஜீரோஸ் கிடைக்குமா, 3 ரூட்ஸ் கிடைக்குமா. சோ அதான் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ.
அண்ட் வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா சி பை ஏ. அண்ட் ஓவரால் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா மைனஸ் டி பை ஏ. இப்ப இங்க வந்து ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், இங்கதான் ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இங்க வந்து ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், இங்க வந்து பின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இங்க சின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இங்க டி தான் கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளவுதான் இந்த சாப்டர்ல இருக்கு. சோ உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லாவே நான் கிளியரா நான் சொல்லிட்டேன். சோ நீங்க இன்னும் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து போர்டு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்க எக்ஸாம்பிள் சம், எக்ஸசைஸ் சம்ஸ் அண்ட் மெயினா மிஸ்லேனியஸ் சம்ஸ் எல்லாமே நீங்க போட்டு பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா கைட்ஸ் அண்ட் வந்து ஆடிசம்மா புக்ஸ் ஸோ அண்ட் மற்ற ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்க போடுங்க. அண்ட் வந்து போர்டு எக்ஸாம் ரொம்ப சூப்பரா ஈஸியா மார்க் வாங்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப சூப்பரா ஈஸியாவே நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு இந்த சாப்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு லைக் பண்ணுங்க அண்ட் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.